எஸ்கேஎம் பேசுகிறேன். வெல்கம் டு எஸ்கேஎம் மோசா சேனல். ஒரு ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோம்னா அங்கே ட்ரீட்மெண்ட்டு போகிற நோயாளிக்கு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நர்ஸ் அண்டு டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டாக்டர்ஸோ நர்ஸோ அவங்களே எம்மனா இருந்தால், சாவுக்கு காரணமாக இருந்தால், அப்போ நமக்கு என்ன தோணும்? இது மாதிரி ஒரு நிகழ்வு நார்வே நாட்டில் ஓர்கடல்ங்கிற ஒரு சிட்டிக்குள்ளே தான் நடந்திருக்கு. அது யாராலன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒர்க்கல் வேலி நர்சிங் ஹோம்ங்கிற ஒரு நர்சிங் ஹோமில் தான் நடந்திருக்கு. இது நார்வே நாட்டு நடந்த ஒரு கிரைம் உண்மை நடத்தப்பட்ட கிரைம். அது அந்த நர்சிங் ஹோமில் ஒரு அர்ஃபின் நெசட்டுங்கிற ஒரு ஆண் நர்ஸ் வேலை பார்த்து இருந்தார். இந்த சமயத்தில் அவரை பார்க்குறவங்க எல்லாமே அவரை பற்றி ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா எப்போவும் சீச்சு முகமாகவும் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரை பார்த்தா எல்லாத்தையுமே மரியாதை தோணும். நல்ல சீச்சு முகமாக கலகலப்பாக பேசுகிறார் என்று தோணும். இவர் மாதிரி ஒரு நர்ஸ் இனிமேல் வரவங்களான்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மற்றவங்க பேசுகிற அளவுக்கு அவர் வேலை பார்த்துட்டார். ஆனால் அவர் மற்றவங்க நினைக்கிறதுக்கு எதிராக அவர் மனம் ஒரு அரக்க குணம் அரக்குணமாக இருக்குது யாருக்கும் தெரியாது. அந்த ஒர்க்கடல் வேலி நர்சிங் ஹோமில் வயசானவங்க நிறைய பேஷண்ட்ஸ், அப்போ கைவிடப்பட்டவங்க, நோயாளின்ட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே சில வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தவராக அங்கே இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அங்கே இருந்த வயசானவங்க பேஷண்ட்ஸ் எல்லாமே இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இது அப்படி இறந்து போகிற அனைவருக்கும் ஒரே மாதிரியான காரணத்தோடு தான் இறந்து போகிறாங்க. அது என்னன்னா, உடல் உறுப்பு சேர்ந்து போய் ரத்தம் ஓட்டம் ஓடாமல் எதையும் நின்று போய் இறந்து போனதா அறிக்கையிலையும் தெரிய வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் தெரிய வருது. அந்த சமயத்தில் இது எப்படி நடக்குதுன்ட்டு எல்லாருமே குழம்பி போகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் 82 வயதான ஒரு மூதாட்டி அன்னைக்கு சாயந்தரம் சந்தோஷமாக தன் குடும்பத்தை பற்றி பேசியிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க பக்கத்தில் இருந்தது அந்த அர்ஃபின் நெசட்டுங்கிற அந்த நர்ஸ் தான் இருந்தார். பேசிட்டு அந்த மூதாட்டி அன்றைக்கி நைட்டு படுக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்க இறந்து கிடக்குறாங்க. எப்படி இறந்து போனாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போதும் உடல் உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து போய் ரத்த ஓட்டமும் ஓடாமல் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனதாக காட்டுது. அதோட அவங்களோட மூளையும் செயல்படாமல் நின்று போயிருக்குன்னு காட்டுது. இல்லை, இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட ரிப்போர்ட்டுக்கு இதே காரணத்தோட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்தப்புறம் அதே மாதிரி நிறைய இறப்புகள் நடந்துகிட்டு இருக்குது. இதனால் சந்தேகம் படைஞ்ச மற்ற டாக்டர்ஸும் அந்த நர்சிங் ஹோமோட ஓனரும் எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் போலீஸாருக்கும் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இப்படி பார்த்துருக்கும் போதும்
அந்த நர்சிங் ஹோமோட மருந்து குடோன்லையும் போய் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் இங்கே இருக்க மருந்தில் சக்ஸத்தோ சக்ஸோமேரா குளோரையாங்கிற ஒரு சக்தி வாய்ந்த மருந்து அதிக அளவில் பயன்படுத்தி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த மருந்து என்ன செய்யணும்னா, அந்த மருந்து ஒரு மனுஷனுக்கு போட்டால் அவங்க அந்த ஊசி போடப்பட்ட அந்த பேஷண்ட்டோட உடல் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து போய் அவர் இறந்து போயிடுவார். அதே சமயத்தில் இந்த மருந்தால் தான் அவர் இறந்தாருங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் எதுவும் தெரியாத அளவுக்கு இந்த மருந்து வேலை செய்யும். அதே நேரத்தில் இந்த மருந்தால் தான் இறந்து போனாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி மருந்து போடப்பட்டு தான் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் போலீஸாக இந்த கேஸில் இந்த விசாரிக்கும் போதும் தீர்மானம் இறங்கும் போதும் இந்த விசாரணை நேராக அர்ஃபீன் நெசட்டுங்கிற அந்த நர்ஸிட்ட போய் நிப்பாட்டுது. உடனே இந்த அர்ஃபீன் நெசட்டை போலீஸாக விசாரிக்கும் போதும் முதல்ல அமைதியாக இருந்திருக்காரு. அதோட இந்த சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஆனால் போலீஸாக இன்னமும் அந்த கேஸை பற்றி தீர்மானம் விசாரிக்கிறாங்க. அதோட அந்த அர்ஃபீன் நெசட்டும் எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்காரேன்ட்டு குழப்பம் இன்னமும் சந்தேகம் இன்னமும் அதிகமாகுது. இந்த சமயத்தில் போலீஸாக அந்த இறந்து போன கேஸை இன்னமும் பார்க்கும்போதும் அதிர்ச்சியான தகவல் வெளியே வருது. ஏன்னா அத்தனை பேர் அங்கே இறந்தப்ப அவங்க இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ஃபீன் நெசட் அங்கே இருந்ததுக்கான ஆதாரங்களும் கிடச்சிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே இதை ப்ரூஃப் செஞ்சுருக்காங்க, உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் அர்ஃபீன் நெசட்டை இன்னமும் தீவிரமாக விசாரணை செய்யும் போது தான் அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. நான் கொலை செஞ்சது உண்மை தான், அவங்க என்னால் தான் இறந்து போயிருக்காங்கன்ட்டு உண்மை ஒத்துக்கிறாரு. ஆனால் எல்லா கொலைகளையும் அவர் ஏற்றுக்கல. 22 பேர் தான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட சொல்லியிருக்காரு மற்றவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியலன்ட்டு அவங்க சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. போலீஸார் அவங்க தரப்பில் விசாரித்த எல்லா ஆதாரங்களும் கொடுக்குறாங்க. அதோட மற்ற இன்வெஸ்டிகேஷரும் அர்ஃபீன் நெசட்டை பற்றின குற்ற அறிக்கையை கோர்ட்டில் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் இதை படித்து பார்த்த அங்கே இருந்த ஜட்ஜு சேரனா அவரை நேரடியாக பார்த்து அவரே யோசிக்கிறாரு. ஏன்னா அர்ஃபீன் நெசட் எந்த பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் சாதாரணமாக நிற்கிறத பார்த்தவருக்கே ஜட்ஜுக்கே டவுட்டு வருது. இவர் தான் கொண்டிருப்பாரா இல்லை இந்த கேஸ் தான் பொய்யா அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் போலீஸாரும் இன்வெஸ்டிகேஷரும் கொடுத்த அறிக்கையை பார்த்த அறிக்கையில் இவருக்கு எதிராக உண்மையான ஆதாரங்கள் இருக்குது. அதோட இவரும் நான் தான் கொலை செஞ்சேன்னு வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. அதனால் இருந்தாலும் அவர் கோர்ட்டில் அமைதியாக இருக்கிறதையும் வேறு எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்கிறதையும் பார்த்த அங்கே ஜட்ஜ் லாயர்ஸ் மற்ற மக்களுக்கும் பயம் இன்னும் அதிகமாகுது. இவர் இன்னும் அதிகமான குற்றங்களை செஞ்சுருப்பாரோன்ற சந்தேகத்தையும் எழுப்புது. அந்த சமயத்தில் தீர்ப்பு நாள் வருது. அதாவது 1983 மார்ச் 18 அன்னைக்கு ஜட்ஜ் அந்த
அர்ஃபின் அசட்டுக்கு 22 பேர் கொன்னதுக்காக 21 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாரு. ஆனால் அர்ஃபின் அசட் கேஸை பற்றி விசாரித்த மற்ற இன்வெஸ்டிகேஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் 22 கொலை மட்டும் செய்யலை, 100 கொலையும் மேலே செஞ்சுருக்காரு சொல்கிறாங்க. ஆனால் அது எதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கிறதா தெரியல. ஏன்னா போலீஸார் அந்த 22 கொலைக்கான ஆதாரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆதாரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 21 வருடங்கள் தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த அர்ஃபின் அசட் சிறையில் நல்லபடியாக நடந்துட்டதுனால அவரை சீக்கிரமே ஜெயிலேருந்து விடுதலை செஞ்சுட்டாங்க. அதே சமயம் அவரை பார்த்த மற்றவங்க உண்மையிலேயே இவரை தான் கொலை செஞ்சுருப்பாருன்னு நம்ப முடியாத அளவுக்கு அவர் நடத்தையும் பேச்சும் இருந்ததாக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போனவங்களோட குடும்பம் என்ன சொல்லுதுன்னா, இவர் ஏன் இப்படிலாம் செஞ்சார், எதுக்காக செஞ்சார், இது உண்மை, இது வரைக்கும் அவன் வாயிலேருந்து வரலை, அதுக்கு என்ன காரணத்தையும் அவர் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த உண்மையை வெளிப்படுத்தாததுனால உண்மை அவருடைய மறைஞ்சும் போச்சு. அதே சமயத்தில் அவரை பற்றிய தகவலும் மற்றவங்க நாடே முழுசாக பரவி அந்த நாட்டு மக்களையும் பயமுறுத்துச்சு. எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு ஆபத்துடைய நர்ஸ் டாக்டர்ஸ் இப்படி செய்வாங்களா அப்படின்ட்டு அந்த நாட்டு மக்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் நம்ம எப்படி டாக்டர் நர்ஸு நம்ப முடியும் அப்படின்ட்டு குழப்பமாக அடைஞ்சாங்க. அதனால் மக்களே, நமக்கு எதிரிகள் நமக்கு முன்னாடி இருக்கிற எதிரியிலோ இல்லை துறையிலும் இருக்காங்க. அவங்கள மோசமாக 100 இருக்காங்க. நம்ம மறைமுகமாக எதிரி அது யாருன்னா, எப்போ நம்ம கூட பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்க அந்த நபர் தான். அது மாதிரி இருக்க எல்லா நபர்களையும் நான் சொல்லலை, சில பேர் இருக்காங்க. அது ஏன்னா அவங்க நம்ம முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறவங்களாகவும் இருக்காங்க. நம்ம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடி நம்ம கூடயே இருந்து நம்ம அழிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. அதனால் மக்களே, அந்த மாதிரி ஆளுகிட்டையும் நம்ம எப்பவும் கவனமாக இருக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கும் கஷ்டம்தான் மக்களே. அவங்க பேசுகிறோமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பேய் கதை, அர்பன் லெஜண்ட், கதை சுற்றி இந்த மாதிரி கிரைம் வீடியோவும் அடிக்கடி வரும். அதனால் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆளுங்களை பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே மக்களே, கதை ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் SKM.